ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி வந்துட்டு சிக்கனில் ஒரு பாப்கார்ன் டிஷ் பண்ண போகிறேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் பொடி, மிளகு பொடி, பூண்டு பொடி, மைதா, கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு, மஞ்சத்தூளுங்க. பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ் எடுத்திருக்காங்க நான். அது வந்துட்டு பவுலில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் பொரிஞ்சு வரும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். மிளகு பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பூண்டு பொடி, மைதா, அரிசி மாவு. இப்போ வந்துட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் விடக்கூடாது. அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே சரியாக போயிடுங்க. நல்லா இது மாதிரி கலக்கிட்டு, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே தண்ணி ஊறி நல்லா அது மாவு பிடிச்சி வரும். பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து எவ்வளோ நல்லா ஒட்டிக்கிச்சதெல்லாம். நமக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியாது. இப்போது நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், சிக்கனில் எவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு அந்த மசாலாலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறமா எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெயும் வலிக்காது. எண்ணெய் காயிலன்னா எண்ணெய் நிறைய வலிச்சிடும் அந்த பீஸ் ஃப்ரை பண்ணும்போது. எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சிங்க, எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாவு வந்துட்டு ரொம்ப மிஞ்சவே இல்லை பாருங்கள். இது மாதிரி அடியில் கொஞ்சம் இருந்ததுன்னா இது மாதிரி கையை வச்சுட்டு நல்லா இது மாதிரி உதிர்த்துட்டு அந்த பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கரண்டியால் கலரக்கூடாதுங்க. கலர்னால் கொஞ்சம் அந்த மாவெல்லாம் எண்ணெயில் போய்ட்டு எண்ணெய் வேஸ்ட் ஆகும். பாருங்கள், செகண்ட் டைமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மயோனீஸு இல்லை தக்காளி சாஸ் ஏதாவது சாப்பிட்லாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதை நான் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.